ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னாக்கா, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இந்த பெண்களுக்கு கல்வி கிடைக்கணும், சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பாடுபட்டிருக்காங்க. ஏன் நம்மளுடைய ட்ராவல் வித் ஸ்விக்கியில் கூட விவேகானந்தரோட ஒரு பயணத்தில் நம்ம பார்க்குறோமில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்க பெண்மணிகள் மாதிரி நம்ம நாட்டு பெண்மணிகளும் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டார்ல. நம்மளுடைய நாட்டில் இருக்கிற பெண்களும் ரொம்ப வீரமங்கைகளாக இருந்திருக்காங்க. அப்படி நிறையா பேர் வாழ்ந்த புண்ணிய பூமி இந்த பூமி. இதில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. நம்மளுடைய எல்லாருடைய சாவி நம்ம கையில் தான் இருக்குது. அதை திறந்து வெளியில் வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ சுதந்திரம் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. குழப்பற மாதிரி இருக்கா? ஆமாம். ஒவ்வொரு பெண்ணும் நினச்சாவே அவங்க சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா பெண்மணிகளை உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதில் நம்ம முதல்ல பார்க்குறது சீதாதேவி. ராமர் இருக்கும் இடமே அயோத்தி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க. சீதை தன்னுடைய கணவனோட இன்ப துன்பங்களில் அவங்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு அரசகுமாரியாக பிறந்தும் ஒரு ராஜாவுக்கு மனைவியாகியுமே 14 ஆண்டுகள் மர உரி தரித்து காலில் செருப்பு கூட இல்லாமல் காடு மேடு எல்லாம் அலைஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறமேட்டு அயோத்தி வந்தாங்க. அப்புறமேட்டு அவங்க கர்ப்பிணியாக இருக்கும்போதே கணவனை பிரிஞ்சு காட்டுக்கு போயிட்டாங்க. அப்பையும் தன்னுடைய குழந்தைங்களை நல்ல முறையாக வளர்த்திட்டு அந்த குழந்தைங்களை ராமர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னுடைய தாயோன பூமாதேவியோட போயிட்டாங்க. இதில் முக்கியமான 3 விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னாக்கா, ராமர் காட்டுக்கு போகும்போது சீதை கூட போகாமல் கூட இருந்துட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க போகலை. ரெண்டாவது ராவணன் மிகப்பெரிய உடல் வலிமை கொண்டவன். அவனுடைய மாய பேச்சுக்கும் மயங்காத, அவனுடைய உடல் வலிமைக்கும் மயங்காத, அவனோட ராஜபோக வாழ்க்கைக்கும் மயங்காமல் சீதாதேவி எப்போவுமே ராமனையை நினச்சிட்டு இருந்தாங்க. 3வது, கர்ப்பிணியான தன்னை தன்னுடைய கணவர் சந்தேகப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்த வாட்டி கூட என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவன் எது செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரே நல்ல எண்ணத்தில் தன்னுடைய குழந்தைங்களை நல்ல முறையாக வளர்த்தி அவங்கள ராமர்கிட்டயே அனுப்பி வச்சாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, எல்லாருமே கணவனுடைய பேருக்கு பின்னால் மனைவியை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சீதாராம் சீதாராம் அப்படின்னு சொல்லி மக்கள் வாய் நிறைய கூப்பிட்றாங்க. அப்படின்னாக்கா அந்த சீதையினால தான் இந்த ராமருக்கே பெருமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுது தானே. சீதாதேவி ஒரு ராஜகுமாரி தான், ஒரு ராஜாவோட மனைவி தான். அப்படி இருந்துமே இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்குமே எதுக்குமே அவங்க எதிர்த்து பேசவே இல்லை. அதுக்கு எந்த தடையும் அவங்க சொல்லவும் இல்லை. தன்னுடைய கணவர் பேச்சை கேட்டாங்க. தன்னுடைய பிறந்த வீட்டோட பெருமையும் புகுந்த வீட்டோட பெருமையும் காத்து நிற்கிறது தான் பெண்ணினத்திற்கே பெருமை அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருந்தவங்க நம்மளுடைய சீதை. அவங்களுடைய பாதத்தை இன்றைக்கி நம்ம தொட்டு வணங்கி நாமளும் அவங்கள மாதிரியே இருக்கணும். அதாவது ராமர் ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல. இவ்வளோ அன்பான மனைவி கிடைக்கும் போது எல்லா மனிதர்களுமே ஏகபத்தினி விரதனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சீதாதேவியோட கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ராமரை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது. அவங்களுடைய அன்பு தான் ராமரை ஏகபத்தினி விரதனாக வச்சுருக்கு அப்படின்னு சீதாதேவியோட கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்மளுடைய ஔவையார். தமிழ் கடவுளான முருக கடவுள்கிட்ட போய் அவர் ஞானப்பழத்துக்காக கோச்சிக்கிட்டு பழனிக்கு போயிட்டார்ல. அப்போ போய் நீ உன்னுடைய தாய் தந்தையோட தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கே அவங்க புத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சேர சோழ பாண்டிய மன்னர்களிடமும் அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. அவங்க அவங்களுடைய அவை புலவராகவும் இருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே தன்னுடைய கருத்தை அவங்க உரிமையோடு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜாவுக்கே அறிவுரை சொல்கிற அளவுக்கு அவருடைய கல்வி அவரை உயர்த்தி இருக்கு. கல்வியினால் ஒரு பெண் எங்கேயும் எவரையுமே வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்மளுடைய ஔவையார். அடுத்தது கண்ணகி அப்படிதான் பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்த பெரிய செல்வந்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட கணவர் பேர் என்ன, கோவலன். தன்னுடைய கணவன் வேறொரு பெண்ணோட போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்கப்புறமேட்டு அவர் எல்லா செல்வத்தையும் இழந்து இவங்க கண்ணகிக்கிட்டேயே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே தன்னுடைய கால் சிலம்பு கொடுத்து இதை விற்றுட்டு வாங்க, நாம் எப்படி ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி அவர் போகும்போது ராஜாவால் பொய்யா திருட்டு பட்டம் வாங்கி அவரை கொன்னுடுறாங்க. அதை பார்த்ததுமே கண்ணகிக்கு தீர்ப்பு சொன்ன ராஜா கிட்டேயே போய்
என்னுடைய கணவன் நிரபராதி அப்படின்னு நிரூபித்த பெண் தெய்வம். அது மட்டும் இல்லை, அரசனுக்கே நீதி சொல்கிற அளவுக்கு பெண்கள் வாழ்ந்த பூமி வந்து நம்மளுடைய பூமி. அடுத்தது சுகனி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே தேவி பாகவதத்தில் பார்த்தோம். இவங்களும் வந்து ஒரு ராஜகுமாரி தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட சமீபமாக இந்த சுகனியோட கதையை சொன்னேன். அரச குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு முனிவர் தவம் செய்யும்போது அவருக்கு வந்து நம்ம தீங்கு விளைவிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருடைய தவத்துக்கு உதவி செஞ்சு சுகனி வந்து அவங்களோட பக்தியால் அஸ்வினி தேவர்களால் தன்னுடைய கணவனோட முதுமையை போக்கி இளமையாக வந்த கணவனோட நீடோழி வாழ்ந்த பத்தினி தெய்வம் அவங்க. அடுத்தது காந்தாரி. வீரம் அப்படிங்கிறது வந்து 4 பேர் கூட சண்டை போடுறது மட்டும் இல்லை, நம்ம வந்து திறமையாக வாழ்ந்து காமிக்கிறதுலேயும் தான் வீரம் இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்தவங்க காந்தாரி. எப்படி அப்படின்னாக்கா, மகாபாரதத்தில் வந்து துரியோதனனோட தந்தை வந்து திருதராஷ்டிரன். அவருக்கு வந்து பிறவியிலேயே 2 கண்களும் தெரியாது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாட்டி காந்தாரி என்ன பண்ணாங்க, என்னுடைய கணவன் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணை கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து 100 குழந்தைகள் பிறந்திருக்கு. எப்படியாப்பட்ட தாயாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குல்ல, ஆனாலுமே தன்னுடைய கணவன் பார்க்காததை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வீரமாக இருந்திருக்காங்க. அவங்களும் ஒரு வீர கண்மணியாக தானே நம்ம போற்றி பாடணும். சரி, அடுத்தது மணிமேகலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மணிமேகலை யார் அப்படின்னாக்கா, கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளாக பிறந்தவங்க. கோவலனோட துணிச்சலும் மாதவியோட பண்பும் ஒன்று சேர்ந்து வளர்ந்தவங்க தான் இந்த மணிமேகலை. தான் வந்து துறவியாகணும் அப்படிங்கிற மன உறுதியோடு இருந்து புத்த துறவியாகி பசித்த மக்களின் பசியை போக்குறதுக்காக அமுத சுரபி அப்படிங்கிற ஒரு அட்சய பாத்திரத்தை வாங்கி அதை வந்து எல்லா மக்களுடைய பசியும் போக்கினாங்க. பண்போடு வாழ்ந்த பாசமலர் யார், நம்மளுடைய மணிமேகலை. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பாமதி. இந்த அம்மாவோட கதையை உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். தன்னுடைய கணவனோட தொழிலுக்கு துணை நின்று அவர் எழுதிய காவியத்துக்கு வந்து அவளோட பெயரையே வந்து கணவர் வச்சுருக்காரு அப்படின்னாக்கா, அந்த அம்மா வந்து எவ்வளோ பொறுமையானவங்களாக இருக்கணும். நான் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது கூட தெரியாத அவர் வந்து ஒரு காவியம் எழுதிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் வந்து விளக்கு அணைஞ்ச வாட்டி தான் வந்து யாருமா அந்த அம்மா விளக்கு ஏற்றுறதுக்காக வந்திருக்காங்க. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, நான் தான் உங்களுடைய மனைவி அப்படின்னா, மனைவியாக எனக்கு எப்போ கல்யாணம் ஆணுச்சு அப்படின்னதுமே, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னதுமே, ஏன் இவ்வளோ நாள் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது தான் என்னுடைய கடமை அப்படின்னதுமே, இது வந்து ஒரு மிகப்பெரிய காவியம், அதனால் இந்த காவியத்துக்கு உன்னுடைய பெயரையே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியத்துக்கு பாமதி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காரு. அப்படின்னாக்கா அந்த அம்மா எவ்வளோ பெருமை வாய்ந்தவங்களாக இருக்கணும். அதுக்கடுத்தது சந்திரமதி. இந்த அம்மா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஹரிச்சந்திரனோட மனைவி. இவங்களும் அப்படி தான், ஒரு ராஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய கணவரோட சத்திய வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கொடுமைகளை அனுபவித்து அதுக்கப்புறமேட்டு இறுதியில் தன்னுடைய கணவனோட சேர்ந்து ராஜ்யத்துக்கு வந்தாங்க. மங்கையர் குல மாணிக்கம் தானே நம்மளுடைய சந்திரமதி. சிறுதொண்ட நாயனாரோட மனைவியை எடுத்துக்கோங்க. கடவுள் வந்து எனக்கு பிள்ளைக்கறி தான் வேணும் அப்படின்னு சொன்னதுமே கணவர் பேச்சை மீறாத தன்னுடைய குழந்தைய கூட அவங்க வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா கணவன் மேலே வந்து ஒவ்வொரு மனைவியும் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும், அவங்களுடைய பேரை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு மனைவியும் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க எல்லாருமே வந்து அரச குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் தடை சொல்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து உரிமை இருக்குது. ஆனாலும் இவங்கெல்லாம் தடை சொல்லாமல் சாதித்து காமிச்சதுனால தான் இன்னைய வரைக்கும் இவங்களுடைய பேரை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து தெரியுமா, சுதந்திரத்துக்கு வந்து நிறையா பெண்மணிகள் போராடினாங்க. ஆனால் அதில் வந்து நிறையா பேரோட பேர் வந்து தெரியாமையே போயிடுச்சு. பத்மாசனி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவோட கதையை படித்தேன், அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்களேன். அந்த அம்மாவை வந்து செல்வந்தர் வீட்டில் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து நல்லா படிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ரீனிவாச வரதர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் வந்து பாரதியாருக்கு நெருங்கிய நண்பராக, அவரும் நல்ல வசதியானவர் தான். ஆனால் பாரதியார் வந்து தன்னுடைய பத்திரிகையை நடத்த முடியல, அதனால் நீ உன்னுடைய சொத்தை விற்று எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஸ்ரீனிவாச வரதர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சொத்தை விற்று பாரதியாருக்கு காசு கொடுத்துட்டாராம். அதே மாதிரி இந்த அம்மா வந்து எல்லா சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டதுனால 3 குழந்தைகளை இழந்திருக்காங்க. ஒரு கரு வந்து கலைஞ்சிருக்கு. அப்படி இருந்துமே தன்கிட்ட இருந்த சொத்தை எல்லாத்தையுமே நாட்டுக்காக அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா இந்த நாட்டு மேலே அவங்களுக்கு எவ்வளோ பற்று இருக்கணும். அதே மாதிரி நாமளும் நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தரணும்.
கடவுள் வந்து எல்லா பொறுப்பையுமே பெண்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. கல்வியும் பெண்ணான சரஸ்வதி கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்வத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பையும் லக்ஷ்மி கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வீரத்தை கொடுக்குற பொறுப்பையும் பார்வதி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெண்களால் தான் எல்லா வேலையுமே திறமையாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னாக்கா பின்னால் வரதையும் முன்னால் யோசித்து சொல்கிறவங்க தான் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாமளும் இனிமேல் நடந்துக்குவோம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.